சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 கடைசி லீக் போட்டி இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நேற்று துபாய் மைதானத்தில் நடைபெற்றுச்சு. இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அணிகளுமே ஏற்கனவே செமிஃபைனலுக்கு தகுதி பெற்றுட்டாங்க. அதனால் இது ஒரு சம்பிரதாய ஆட்டமாக தான் நடந்துச்சு. இதில் ஜெயிக்கிற அணி ஆஸ்திரேலியாவையும் இதில் தோக்குற அணி சவுத் ஆப்பிரிக்காவையும் செமிஃபைனலில் எதிர்கொள்ளணும். டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க. பேட்டிங் பண்ண இந்தியாவுக்கு ஆரம்பத்திலே அதிர்ச்சி காத்திருந்தது. 30 ரன்னுக்கு 3 விக்கெட் போயிடுச்சு. விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுக்மான் கில் 3 பேர் அவுட் ஆகிட்டாங்க. இதில் 300வது போட்டியில் இறங்கின விராட் கோலி மேலே பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நல்லா தான் மனுஷன் ஸ்டார்ட் பண்ணால் எப்பயும் இல்லாமல் ஹிட் பண்ணி ஆடினான் மனுஷன். ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு நம்ப முடியாத ஒரு கேட்ச்னால விராட் கோலி அவுட் ஆகி போகிறாப்புல. பிலிப்ஸ் மனுஷனாங்க அவங்களாம் அப்படி பறக்குறாங்க பறவை மாதிரி. அந்த கேட்ச்லாம் எவனாலையும் பிடிச்சிருக்க முடியாது பிலிப்ஸை தவிர. இந்த ஃபீல்டிங்க்கு பெஸ்ட் பேர் போன ஆள் யார் அப்படின்னு பார்த்தா ஜான்டி ரோட்ஸை தான் சொல்லுவோம். இனிமேல் ஜான்டி ரோட்ஸ் வந்து ஃபீல்டுலையும் இதுலையும் கிடையாது. இனிமேல் தாராளமாக கண்ணை மூடிட்டு பிலிப்ஸை சொல்லலாங்க. அந்த அளவுக்கு மனுஷன் பறந்து பிடிக்காங்க. இந்த கேட்ச் மட்டும் இல்லை, இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிலே இன்னும் 2-3 கேட்ச் பிடிச்சிருக்கான். பாகிஸ்தானுக்கு எதிராக ரிஸ்வானுக்கு ஒரு கேட்ச் பிடிப்பான் மனுஷன். அதெல்லாம் ஆட்டத்தை மாற்றக்கூடிய கேட்ச் அதெல்லாம். அதனால் வந்து ஃபீல்டிங் வந்து நியூசிலாந்து அட்டகாசமாக பண்ணாங்க. என்னை கேட்டால் இந்தியா வந்து 249 ரன்கள் அடித்தாங்க. 280, 290 அடிக்க வேண்டிய ஸ்கோரை 250க்குள்ளே கண்ட்ரோல் பண்ணதுக்கு காரணம் நியூசிலாந்தோட அட்டகாசமான ஃபீல்டிங் தாங்க. நாட் ஓன்லி ஃபிலிப்ஸு, ஒரு பக்கம் வில்லியம்சன் அந்த வயசுலேயும் பறந்து இப்போ கேட்ச் பிடிக்கான். வில்லியம்சனே 2 கேட்ச் பிடிச்சாப்புல பறந்து. இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஃபீல்டிங்னால 250க்குள்ளே இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. 30 ரன்னுக்கே 3 விக்கெட் போயிட்டாலும் அடுத்ததாக இறங்கின ஸ்ரேயஸ் ஐயரும் அக்சர் பட்டேலும் ரொம்ப நிதானமாக ஆடி பார்ட்னர்ஷிப் 90க்கு மேலே அடிப்பாங்க. 42 ரன்களை அக்சர் பட்டேலும் 78 ரன்களை ஸ்ரேயஸ் ஐயரும் அடித்து அவுட் ஆவாங்க. அடுத்தடுத்து கேஎல் ராகுலும் ரவீந்திர ஜடேஜாவும் அவுட் ஆனதுனால ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் போக முடியல. கடைசி நேரத்தில் ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் அதிரடியாக ஆடி 249 ரன்களை இந்தியா அடித்தாங்க. இப்போ நியூசிலாந்துக்கு வந்து இது கம்மியான டார்கெட் தான், ஈஸியாக அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் இந்திய ரசிகர்கள்ட்ட இருந்தது. ஆனால் ஸ்லோ பிட்ச் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சு தான் 4 ஸ்பின்னர்களை இந்தியா சேர்த்துருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜாவோட சேர்த்து வருண் சக்கரவர்த்தியும் சேர்த்துருந்தாங்க. 4 ஸ்பின்னர் வாட்சு கொண்டு எடுத்துட்டாங்க. யாரை? நியூசிலாந்து. ஸ்பின்னை போட்டு முடிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுலேயும் வந்து டேர்னிங் விக்கெட்டை நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா வில்லியம்சனோட விக்கெட் தாங்க. இந்த வில்லியம்சன் ஒவ்வொரு முறையும் ஐசிசி போட்டிகளில் இந்தியாவுக்கு எதிராக ஒரு சிறப்பான ஆட்டத்தை ஆடியிருக்காப்புல. கடைசியாக நடந்த 5 போட்டிகளில் 69, 49, 52, 37, 67 கிட்டத்தட்ட 5 போட்டிகளில் 3 50யும் 2 40+ அடிச்சிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராக ஆடியிருக்காப்புலன்னு பாருங்கள். என்னை கேட்டால் வில்லியம்சன் நின்றுருந்தாப்புல அப்படின்னா நிச்சயமாக இந்தியாவுக்கு சிக்கலாக இருந்திருக்கும். 81 ரனில் அக்சர் பட்டேலோட ஒரு செம டெலிவரினால ஸ்டெம்பிட் ஆகி வெளியே போவாப்புல. அதுக்கு பிறகும் கேப்டன் சாண்ட்னர் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுவான் மனுஷன். அடித்து 6ஆக பறக்க விட்டுக்கிட்டு இருப்பான் மனுஷன். அவர் கொண்டது வருண் சக்கரவர்த்தி வந்து நம்ப முடியாத பால். அந்த பாலில் போல்ட் ஆகிட்டு கொஞ்ச நேரம் சாண்ட்னர் நின்று இப்படி பார்த்துட்டு அவனாலே நம்ப முடியாது எப்படி போல்ட் ஆச்சு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு டெலிவரி அவுட் ஆகி வெளியே போவாப்புல. 205 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிடுறாங்க. 44 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றியை பெறாங்க. இதில் வருண் சக்கரவர்த்தி எக்ஸலண்ட்டாக பந்து போட்டு 5 விக்கெட் ஹால் எடுத்திருக்காப்புல. மேன் ஆஃப் த மேட்சையும் தட்டி சென்றாப்புல. ரொம்பவே சிறப்பான விஷயம். ஏன்னா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிலேயே ஒரே ஒரு போட்டிக்கு தான் வாய்ப்பு கிடச்சிது, அதுவும் முக்கியம் இல்லாத போட்டி. அதில் தன்னுடைய திறமையை நிரூபித்து 5 விக்கெட் எடுத்திருக்காப்புல. இனி அடுத்து செமிஃபைனலில் இதே ஸ்குவாடை வச்சு ஆட போகிறாங்களா இல்லை இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் யூனிட்டோட போக போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதை பொறுத்திருந்தால் பார்க்கணும். நாளை பரம எதிரி ஆஸ்திரேலியாவோட செமிஃபைனல். இது வரைக்கும் ஆடுனதுலாம் ஆட்டம் கிடையாது. இந்த ஆஸ்திரேலியாவுடைய ஆட போகிற ஆட்டம் தான் இந்த சீரீஸ்லேயே மெயினான ஆட்டம். ஆஸ்திரேலியாவை அடிச்சிட்டாங்களாங்க இந்தியாவுக்கு தான் கப்பு. ஏன்னா இந்தியாவுக்கு ஈக்குவலாக வலிமையான அணி எது அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியா தான். அதனால் வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்து காத்திருக்குது. இந்தியாவும் ஆஸ்திரேலியா மோத போகிற போட்டி நாளை துபாயில் 2:30க்கு தொடங்க இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.